கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த இனிய வேளையில் உங்களோட தேவனுடைய வார்த்தை பேச நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாள வேத பகுதி நம்ம தியானிப்போம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒரு ஊமை என்றால் ஒரு ரகசியத்தை சொல்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல ஒரு ரகசியத்தை இந்த நாளை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்த பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் உன்னோடு தான் பேச பிரயாசப்படுகிறார். நீ யாருக்கோ கர்த்தர் பேச நினைச்சுக்காத. உன் மத்தியில கர்த்தர் உன்னோடு தான் பேச போறார். அல்லேலூயா. உனக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 18:1 சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம எப்போது ஜெபம் பண்ண வேண்டாம். நீ சில கேள்விப்பட்டிருக்கலாம், சில உன்னை சோர்வுகளை கொண்டு வந்திருக்கலாம், உன்னை சோர்வு நடத்தி இருக்கலாம், நீ சோர்ந்து போயிருக்கலாம். அது எப்படி என்றால், எப்படி சோர்ந்து போகாம ஜெபிக்க முடியும்? எப்படி இடைவிடாம ஜெபிக்க முடியும்? எப்படி சோர்வு இல்லாம ஜெபிக்க முடியும்? கேள்வி வரலாம். இல்லையா? வேதம் சொல்லுதுங்க, சோர்ந்து போகாம நல்லா வசனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியத்தை அறிய, நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு ஆழமா பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபிக்கிற, அப்போ உன் வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்காத அப்படி என்ன பண்ணோம்? ஜெபிக்க நீ நபரா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த நாள்ல லூக்கா 18:1 சொல்றாரு, சோர்ந்து போ எப்போ ஜெபிக்க சொல்றாரு. லூக்கா 18:2 சொல்றாரு, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கொஞ்சம் நம்ம ஆழமா பார்ப்போம். அல்லேலூயா. எப்படி ஆழமா பார்ப்போம்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடல்ல பாருங்க, கரையோரமா வலை போட்டா பிடிக்கும், சின்ன சின்ன மீனா மாட்டோம். கொஞ்சம் நடுவுல போனா என்ன கிடைக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் மீனா மாட்டோம். கொஞ்சம் அதிகத்த பெரிய பெரிய மீனா மாட்டோம். கடல் ஆழத்துல வலை போடும் போது என்ன மாட்டோம்? பெரிய 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 மீனா மாட்டோம். இல்லையா? இன்னும் ஆழமா வலை போட்டா கிடைக்கும் முத்து, பவளம், விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும். இல்லையா? நல்லா சாதாரணமான ஒரு அன்றாட அந்த ஒரு கரையில என்ன கிடைக்கும்? இன்னும் கொஞ்சம் தொலை பண்ண ஆழத்துல பண்ணா கிடைக்கும், இன்னும் ஆழத்துல பண்ணா கிடைக்குன்ற ஒரு ரகசியம். சின்ன சின்ன மீன் மாட்டோம். கரையில போனா கொஞ்சம் பகுதியில போனா கொஞ்சம் பெரிய பெரிய மீன் மாட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா இன்னும் பெரிய பெரிய மீன் மாட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும். வேதத்தை அது போல நீ தியானிக்க 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 ரகசியங்களை வெளிப்படுத்துவான், மறை பொருள்களை வெளிப்படுத்துவான். அது இல்லையா? வேதத்துல மறைப்பொருள் இருக்குது. வேதத்துல மறைப்பொருளோட வெளிப்படுத்துவான். இல்லையா? அதனால என்ன சொல்ற? லூக்கா 18:2 சொல்றாரு, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தா. அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனே மதியாவன இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் பாருங்க என்ன பண்றான்? அவங்ககிட்ட ஒரு தேவ பயமே கிடையாது, மனுஷனை பார்த்தா மதிய கிடையாது. இந்த நாட்களை பாருங்க, அநேக காலம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. மனுஷனை மதிக்க மாட்டான், மனுஷன் தேவனை பார்த்து பயப்பட மாட்டான். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஒரு மனுஷி கர்த்தருக்கு அந்த பயம் வரும்போது ஞானம் வரும், புத்தி வரும், அறிவு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, அந்த நியாயாதிபதிக்கு என்ன இல்ல? மனுஷன் பயம் கிடையாது, மனுஷன் மதிக்கிறது கிடையாது, தேவன் பயம் கிடையாது. அல்லேலூயா. மனுஷனை மதிக்கிறது கிடையாது, தேவன் பயம் இல்லை. இந்த காலகட்டத்துல அநேக பார்க்கிறோம். கொஞ்சம் பணம் இருந்தா மதிக்கிறான்,
நகை இருந்தா மதிக்கிறான், செயின் இருந்தா மதிக்கிறான், கெத்தா இருந்தா மதிக்கிறான். மனுஷனுடைய சுபாவம் தான். மனுஷன் மதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டான், நகை எல்லாம் மதிக்க மாட்டான், வீடு வாசலாம் மதிக்க மாட்டான். ஒரு கொடுமை தெரியும் மனுஷங்கிட்ட கொடுமை. மனுஷனுக்கு வியாதி வந்துச்சுக்கா டோட்டலா வாங்கிட்டோம் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ள மாட்டேன்ற அந்த உன்னதமான தெய்வத்தை வணங்கி கூட பண்றான். என்ன பண்றான்? மனுஷனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். இப்படிதான் ட்ராக் ஓடுது, இப்படிதான் வண்டி ஓடுது, இப்படிதான் குடும்பம் ஓடுது, இப்படிதான். தேவனுடைய பிள்ளைகளே, இது இப்ப இல்ல, அந்த நாட்டுல ஒரு நபர் இருந்திருக்கான். அவன் நியாயாதிபதி. அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்கல இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அப்படியாப்பட்ட நபர்கிட்ட ஒரு 2 நபரை உங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க நான் பிரயாசப்படுகிறேன். அவ்வளவு இல்லையா? அந்த 2 நபர் யாருன்னா, சின்ன பிள்ளைகளோ சகோதரனோ வாலிபன் சொல்லப்படல, 2 பெண்மணி குறித்து சொல்லப்படுது இல்லையா? என்ன சொல்லப்படுது? 2 பெண்மணி குறித்து சொல்லப்படுது. அதுல ஒரு பெண்மணி குறித்து நம்ம பார்க்கணும் இல்லையா? லூக்கா 18 அதிகாரம் 3வது வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவி அல்லையா, ஒரு விதவி இருந்தா, அவள் அவனிடத்தில் போய், எனக்கோ என் எதிராளிக்கோ இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணினா? இந்த விதவி சகோதரி யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றான்னா, அந்த நியாயாதிபதி கிட்ட போய் விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் என்றால் ஜெபம். நியாயாதிபதி கிட்ட போய் நம்ம விண்ணப்பம் பண்றான். ஐயா நியாயாதிபதியா, எனக்கோ எதிராளி இருக்கிற சகோதரி, அந்த சகோதரி எனக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனை ஒரு தெளிவான தீர்வு வேணும், எங்களுக்கு ஒரு பதில் வேணும் என்று நியாயாதிபதி கிட்ட போய் இந்த விதவி சகோதரி போய் முறையிடுறான். அல்லேலூயா, சொல்லலையா? அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லப்படுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லா இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதிக்காம இருந்தால். அல்லேலூயா. நியாயாதிபதி உன்னை சிந்தித்து பார்க்கிற நியாயாதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? நியாயாதிபதிக்குள்ள என்ன இல்ல? தேவ பயம் கிடையாது. மனுஷனை பார்த்தா அற்பமா என்ற, மனுஷனை பார்த்தா கேலி பண்றது, மனுஷனை பார்த்தா ஏனோத்தமா பாக்குறது. அல்லேலூயா. இப்படி இந்த நாட்டுல இருக்குது. ஆமா, அப்போ இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆனா அப்படியாப்பட்ட மனுஷன்கிட்ட யாரு போறா? ஒரு விதவை தாயார் போறான், ஒரு விதவை மகள் போறான், விதவை சகோதரி போறா. அல்லேலூயா. அவங்க போய் என்ன சொல்றாங்க? ஒரு பெருசா சொல்லல, ஐயா எனக்கோ என் எதிராளிக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா 4வது வசனம் சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லையா. வெகு நாள் வரைக்கும் மனதில்லை அர்த்தம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த சகோதரி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போல வெகு நாள் விடாமுயற்சியா போயிட்டு நியாயாதிபதி தன் விண்ணப்பத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். என்ன பண்ணா? விண்ணப்பத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ரகசியத்தை பாருங்க, நியாயாதிபதிக்குள்ள என்ன இல்ல? தேவ பயம் இல்ல, மனுஷனை மதிக்கல. ஆனா அந்த 5வது வசனத்தை படிக்கிற பாருங்க, இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன சொல்றாங்கன்னா, கல் மனசு, இந்த மனுஷனா இல்ல, நியாயாதிபதியோட மனுஷனா இல்ல, கல் மனசு. தேவ பயம் கிடையாது, மனுஷனை மதிக்க கிடையாது. ஆனா அப்படியே மனுஷன் என்ன நினைச்சு பாக்குறான்? அந்த சகோதரி என்ன வெகு தொலைவா வெகு நாளா அந்த நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறான். தேவ பயம் இல்ல, மனுஷன் பயம் இல்ல, அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாகுது இல்லையா? 6வது வசனம் தெளிவா சொல்லப்படுது. இந்த 6வது வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு மனுஷன்கிட்ட பேசுங்க, ஒரு மனுஷனை குறித்து மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரே உன்னோடு பேசுறார், கர்த்தரே என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநேக ஊழியர்களே அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நியாயாதிபதி என்ன சொன்னா, அவன்கிட்ட தேவ பயம் இல்ல, மனுஷ பயம் இல்ல, கல் இருதயமா இருந்தான். அவனே மனம் இறங்கி வந்துட்டான். அவனே இறங்கி வந்துட்டான். வசனம் சொல்லுது, 7வது வசனம் சொல்லுது, அந்த வழியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடத்தம் நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? மனுஷனுக்கு மதிக்கல, தேவ பயம் இல்ல, அந்த மனுஷனையே இந்த விதவி தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் போதே என்ன பண்றது? நான் எப்படி ஆச்சு? மனுஷனுக்கு பயம் இல்ல, தேவ பயம் கிடையாது, மனுஷன் மதிக்கிறது கிடையாது. ஆனா அப்படியேப்பட்ட கல் நெஞ்ச உள்ள ஒரு மனுஷன் தொடர்ந்து விண்ணப்பத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் மனம் இறங்க போது அவர் சாயல் ஒண்ணு படைத்திருக்கிறாரு. அப்பா பிதா என்று கூப்பிடுக்கிற உரிமை கொடுத்திருக்கிறாரு. நீ அன்றாட செபிக்கிற ஜெபம், நீ அன்றாட அவர் நோக்கி கூப்பிடுகிற விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்காம இருப்பாரோ? பதில் தராம இருப்பாரோ? சொல்றாரு, பிள்ளைகளே, மகனே மகளே என்று அந்த உரிமையில ஆண்டு பேசுறாரு. மகனே மகளே, ஒரு நியாயாதிபதிக்குள்ள தேவ பயம் இல்ல, மனுஷனுக்கு மதிக்க மாட்டான், அவன் கல் நெஞ்சக்காரன். அப்படியாப்பட்ட மனுஷனே மனம் இறங்கி நியாயத்தை சொல்லணும் என்று ஏவப்படும் போது, வாஞ்சிக்க போது, படைத்திருக்கிறன, உருவாக்கி இருக்கிறன, பெயர் சொல்ல அயத்தன என்னிடம் என்று கர்த்தர் உன் தாய் கருவில உன்னை தெரிவிக்கிற தேவன். நீ எடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் தராம இருப்பாரோ? ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவன், சமைக்க மாத்திர தேவன் இல்லைங்க, தூரத்துக்கும் தேவனா இருக்கு. ஊழியர் சொன்ன வார்த்தை என்னவென்றா, இந்த உலகத்துல எது வேகமாக சென்று கொண்டு போகும்? மின்னலா, மின்சாரமா, காற்றா? எது உடனே எது தொலை கடந்து செல்லும், ஒரு தொழில போகும். ஆனா அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பாசல போகும், டெலிபோன் பாசல போகும், மின்னல், காற்று, இதெல்லாம் பாசல போகும், ஏற்கனவே சொல்லலாம், கப்பல் சொல்லலாம், வண்டி சொல்லலாம், எல்லாரும் பாசல போகும். இதை காட்டிலும் ஜெபிக்கிற ஜெபம்தான் வேகமாக. ஒரு அமெரிக்கா தேசத்துல ஒரு மனுஷன் வயிற்று வலியால துடிக்கிறான். வயிற்று வலியால துடிக்கிறான். இங்க ஒரு தாயோ தகவல் இருக்கிறோம், ஐயோ பிள்ளை வயிற்று துடிக்குது சொல்லியாச்சு, சரிப்பா சொல்லியாச்சு. ஆனா அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபம் வயிற்று வலியா துடிக்கிறாங்க, அந்த ஜெபிக்கிற ஜெபம் பொண்ணு அனுப்ப செய்யும் இல்லையா? இது ஒன்னால அந்த நியாயாதிபதி மனுஷனை மதிக்கல, தேவனுக்கு பயன்ல. ஆனா அந்த விதவி தாயாரு அனுதினமாகவோ வெகு நாட்களாக நியாயாதிபதிக்கு பிரச்சனை தீர்ப்பாருன்னு சொல்லும் போது சொல்றான், எப்படியாச்சும் அந்த விதவி தாயாருக்கு நான் பிரச்சனை சால்வ் பண்ணுவோம், நியாயத்தை சொல்லிட்டு வகை தேடும் போது, யோசிக்கும் போது, ஆராயும் போது, மாற்றிட்டு இருக்கும் போது பேசப்படாம இருப்பாரு. என்ன சொல்றது? லூக்கா 18:7 சொல்றாரு, லூக்கா 18:6 சொல்றாரு, பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம், அந்தவளே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகளாகி தம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாம இருப்பாங்க, நியாயம் செய்யாம இருப்பாங்க. பிள்ளை பசிக்காக பசிதுமா சொல்லும் போது, ஏய் சாப்பிடல போது சொல்லுவியா? எப்படி உன் உள்ளம் பதைக்குது, உள்ளம் துள்ளுது. ஐயோ பிள்ளை பட்னியா இருக்கிறாள, இந்த சாப்பாடு செய்ய கர்த்தர் அப்படிதானே. அவர் நம்ம அப்பா இல்ல, நம்முடைய ஜபத்துல அவர் கேட்பார்ல. ஒரு அற்புதமான தெய்வம், அதிசயமா
பொறுமையா இருப்பாரோ? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார்ல. அல்லேலூயா. எத்தனை நல்லவர்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. நிர்மூலமாகாமல் இருப்பது உந்தன் கிருபை, முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கு. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உந்தன் கிருபை, முடிவு இல்லாதது உந்தன் மனதிற்கு. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழுதல் செய்தீர் கிறிஸ்துவுடன் கூட, உயிர்த்தெழுதல் செய்தீர் கிறிஸ்துவுடன் கூட. உன்னதங்களில் அமர செய்தீரே, உன்னதங்களில் அமர செய்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை, உள்ளம் ஆகாமல் இருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பாருங்க, அந்த நியாயாதிபதிக்குள்ள தேவ பயமும் மனுஷனை மதிக்கல. அப்படியே வாழ்ந்திருக்க மனுஷனை இறங்கி வந்து பதில் தீர்க்கணும், பதில் கொடுக்கணும் என்ற எண்ணத்தை யோசிக்கும் போது உண்மை என்னை கர்த்தர் படித்திருக்கிறாரு. உண்மையில எவ்வளவு அவர் அன்பு வைத்திருக்கிறாரு. அன்பு தானே அவரை சிலுவையை கொண்டு வந்து உன்னை என்ன நேசித்தபடினாலும் அவர் சிலுவைக்கு அவர் சிலுவை ருசித்து பார்த்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு. இதோ மரித்தே சதாகாலத்தை உயிரோடு வந்தேன்னு சொன்ன வார்த்தை வாக்குத்த பிரகாரமா மரித்து போன தெய்வத்தை வணங்கலுங்க. உயிரோடு இருக்கிறார், உயிர் உள்ள தெய்வம் உயிரோடு இருக்கிறார். நேற்று இன்று என்றும் மாறாதவர். உலகத்துல எல்லாம் மாறி போயிடும், ஒரு மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணப்பத்துக்கு பதில் வேணுமா? விதவை தாயாருக்கு எப்படி பதில் கிடைச்சது? அல்லேலூயா. அம்மா தேவ பிள்ளைகளே, ஒருவேளை என்ன பண்ணலாம்? நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? குடும்பத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? உன் எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? உன் பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? உன் வேலையை குறித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? ஒருவேளை செய்திருந்த ஊழியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? என் பக்கம் நெருக்கப்பட்டால் ஒழுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க நான் தாய்ச்சேரி. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு ஒரு வழி அடைக்கப்பட்ட 7 வழி கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை அழைச்ச ஒரு உண்மையுள்ள தெய்வம். உன்னை ஏதோ ஒரு மனுஷன் அழைக்கிட்டீங்க, உன்னை அழைச்சது கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் கருவை கண்டிருக்கிறார். ஆதி முதல் உன்னை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா? அந்த தெய்வம் உன்னை கடைசி நடத்துவார். உன் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். நீ கேட்க வேண்டியது எப்படி விதவை தாயார் அந்த நியாயாதிபதியை தொடர்ந்து போய் கேட்டாரோ, அது போல உன் ஜெபத்துக்கு பதில் வர்ற முன்பாக பதில் உன் ஜெபத்துக்கு பதில் தர முட்டோம். ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். வாய்க்குள்ள சோறு வராத ஜெபிக்கணும், அசதி வராத ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 சோத்திர பலி பலியிட 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 தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் எந்த சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவேன். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும். எந்த பகுதியில் விடுதலை வேணும் நினைக்கிறேன்? நாட்கள் விடாமுயற்சி, ஒரு
பாதப்படி பிடித்துக் கொண்டு மரியாள் ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கதறி ஜெபித்தார். பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க, ஆண்டு பாருங்க, விதவை தாயாரு நியாயம் கிடைக்கணும் என்று மன்றாட போது பதில் கிடைச்சு. நாட்டில் உனக்கு ஒரு பதில் வேணுமா? வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணுமா? உன் சூழ்நிலைக்கு ஒரு பதில் வேணுமா? எந்த மனுஷனுமே காலை பிடிக்காது. ஆளுடைய காலை பிடிச்சுக்கோ, அது பாதத்தை பிடிச்சுக்கோ. எந்த கையை தேடி போவாத, எந்த கையை தேடாத. விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க, மனசை கை விட்டுருவான். ஆண்டோடைய கையை பிடிச்சுக்கோ, ஆண்டோடைய கையை பிடிச்சு, ஆண்டோடைய கையை பிடிச்சுக்கோ, கை கிட்டே பிடிச்சுக்கோ. நடத்துங்கப்பா. விடாமூச்சா ஜெபிக்கும் போது அந்த முயற்சிக்கு ஆண்டு பலன் கொடுப்பார், அந்த ஜபத்துக்கு பலன் கொடுப்பார். தொடர்ந்து ஜெபிக்க 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 கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாள்ல இதற்கான பிரயாசம் ஜெபிக்க இருக்க இடத்துல கண்களை மூடு, ஜபத்துக்கு பதில் அல்ல. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கா வருகிறாச்சா? லூக்கா 18 அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 7 வசனத்தை பேசுகிறார். ஆண்டவரே, அப்பா சோர்ந்து போகாம எப்போது ஜெபிக்க வேண்டும் சொல்லிடுறாங்க. வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி ஜெபிக்க கிருபை தருகிறார். இதோ இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரி தேவனுடைய பிள்ளைகளாம் வாழ்க்கையில சோர்வை எடுத்து போனாங்க. அப்பா, நியாயாதிபதி தேவ பயம் கிடையாது, மனுஷன் மதிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு விதவை தாயாருக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை நியாயாதிபதி மனம் இறங்கி வரும்போது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் நீ மனமிறங்கி பதில் தருவீரப்பா, மனமிறங்கி பதில் தருவீரப்பா. மனமிறங்க ராஜா, மனமிறங்க ராஜா. கண்ணீரை காண்கிற தெய்வமே, கதறலை கேட்கிற தெய்வமே, எல்லா பதிலுக்கும் விண்ணப்பத்துக்கு பதில் தருவீங்க. விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொன்ன வாக்கு பிரகாரம் கண்ணீரோடு விதைக்கிற விதை கம்பீரத்தோடு அறுப்பார் சொன்ன வாக்கு தந்த பிரகாரம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நாமே நாமே பதில் தர ஜெபிக்கிறான். தொடர்ந்தும் நாமத்தை மேம்படுத்தும். நாட்டில் இந்த நாள்ல வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆறுதல், உங்களுடைய இறக்கம் வைத்தவன் ஆசிரியர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறான். பதில் தந்ததுக்காக நடி செலுத்துறாங்க. தொடர்ந்தும் நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென்.